இப்போ நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா எங்க டைரக்டர் தான். எங்க டைரக்டர் இல்லைன்னா நான் இல்லை. ஒரு வாரம் பேசாம இருப்போம். அப்புறம் திடீர்னு நானா போய் வாசல்ல நிற்பேன். என்ன அப்படிம்பாரு, சும்மா வந்தேன் வா வேறு வண்டியில அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார். என் அப்பா தான் என்னை வந்து செதுக்கியவர். இல்லை நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்து மாற்றி 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 திட்டுலாம் வாங்கியிருக்கீங்களா? நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். ஒரு வாரம் பேசாம இருப்போம். அப்புறம் திடீர்னு நானா போய் வாசல்ல நிற்பேன். என்ன அப்படிம்பாரு, சும்மா வந்தேன் வா வேறு வண்டியில அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார். பேரன்பு அது வந்து சாதாரண அன்பெல்லாம் பேரன்பு. நாடோடிகள் பார்த்தாங்க. நாடோடிகள் பார்த்துட்டு என் கையை அப்படியே பிடிச்சி அமைக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு சீட்டில் ஏறி ஓன்னு கத்தணும் போல இருக்குதா அப்படின்னாங்க. சிரித்தேன். சிரிச்சுட்டு தான் அப்போ தான் சொன்னார், எல்லா திறமையும் இருந்து நீ தோத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த படம் போதும், இது உன்னை காலத்துக்கும் காப்பாற்றும் அப்படின்னாரு. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நாடோடிகளை வெல்வது தான் என்னுடைய மிகப்பெரிய இலக்கா இருக்கு. நாடோடிகளை வெல்லவே முடியல. நம்ம தான் நமக்கு இலக்கு, நம்ம தான் நமக்கு போட்டி அப்படின்றத எப்பவுமே எங்களாக சொல்லுவார். நம்ம வேற யாரோடையும் போட்டி போட வேணாம், நம்மளோட போட்டி போட்டு நம்மை வெல்வது தான் இங்க பெரிய விஷயமா இருக்கு. நாடோடிகளை தான் துரத்திக்கிட்டே இருக்கும். Fantastic, super sir. So always in our hearts, ABC. Okay. அடாடாடாடா. எம்ஜிஆரும் ஆரம்பி ஐயா பயங்கரமான இருக்கு போட்டோ சார். அப்படியே இருக்காரு சார் இதுல அரவிந்த் சாமி சார். அரவிந்த் சாமி நான் வந்து இதுக்கு போட்ட எஃபர்ட்ஸ் இருக்கு பாருங்க. நீங்க எப்படி அப்பா கிட்ட இருந்து நிறைய இந்த ஒழுக்கமான விஷயங்களை கத்துக்கிட்டீங்களோ, கேபி சாரோட வீட்டை போய் நாங்க பார்த்தோம். இப்போ ஒரு ஃபுல்லா எடுக்கும் போது அவங்க மகள் சொன்னாங்க, அப்பாவோட செருப்பு முதல் கொண்டு அவர் தான் கிளீன் பண்ணுவாரு, அவ்வளவு சுத்தமா வச்சுப்பாரு. அந்த ஒரு ஓசிடின்லாம் இப்பதான் பேர் சொல்றாங்க. எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணும், பெர்ஃபெக்டா நீட்டா போட்டோஸ் முதல் கொண்டு வச்சுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. ரொம்ப அந்த ரூட்டுக்கே போக வேணாம், விடுங்க நம்ம எதுக்கு போவோம். அவரை மாதிரி ஒரு ஒழுக்கமான மனிதர், அவர் மாதிரி ஒரு நேரம் தவறாத ஒரு மனிதர், ரொம்ப சின்சியரான மனிதர், உண்மையான மனிதர் நம்ம பார்த்ததே இல்லை. அதாவது கடைசி நொடி வரைக்கும் இயங்கிட்டே இருந்த ஒரு மனுஷன். என்னை இது வரைக்கும் இயக்குறதே இறைதான் நான் நினைக்கிறேன். ஓகே, நான் ரொம்ப நம்புவேன். இது உண்மையும் கூட. அது உணர்ந்தா மட்டும்தான் தெரியும். வெளியிலேருந்து பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், கடவுள் இல்லைங்களாம், அது எங்கே காட்டுங்களாம், என்ன கருத்து வேணாலும் பேசலாம். உனக்கு ஒரு முறை அடி விழும்போது தான் தெரியும். ஏன்னா எல்லாமே இறை சார்ந்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதுக்கு வேற வேற பேர் வச்சுக்கலாம், காலம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம என்ன வேணாலும் ஆசைப்படலாம், எதுக்கு வேணாலும் எஃபர்ட்ஸ் போடலாம். ஆனால் நமக்கு தெரியுமா, சரியான டைமுக்கு வந்தாம்பாங்க, டைமுக்கு நடந்துச்சுப்பாங்க. என்னடா நேரமே சரியில்லைம்மா. இது எல்லாமே இறை தான். நான் ரொம்ப இறையை நம்புறேன். இறை தான் என்னை இந்த அளவுக்கு எடுத்து வந்து வச்சிருக்கு. ஏன்னா என்னை விட மாபெரும் திறமைசாலிகள்லாம் இன்னும் சுற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப நம்ம எவ்வளவு தூரம் நமக்கு வந்து இந்த இறை நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது அப்படிதான் நான் பார்க்குறேன். இறை செயல்களால் மட்டும்தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் 100% நம்புறேன். ஃபேண்டாஸ்டிக் சார், சூப்பர். சில போன வருஷத்தோட அதிக ப்ராஃபிட்டபிளா இருந்த படங்கள நம்பர் 1 பாலிவுட்ல அவார்டு வந்து எனக்கு உண்மையிலே அந்த அவார்டு பார்த்தோன்னே அப்படி வந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப அகச்சிறந்த, எனக்கு ரொம்ப நான் நேசிக்கக்கூடிய ஒரு கடவுள், ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு கடவுள் சிவனுக்கு அப்புறம் இவர் தான். ஓகே, அதனால அவர் பார்த்தோன்னே பயங்கரமா இருந்தது. அதனால தூக்கி வச்சுட்டேன் முன்னாடி. இது வந்து அவார்டை தாண்டி இது இறைவனா பாக்குறோம், அதனால முன்னாடி வச்சிருந்தேன். நாடோடிகள்ல வாலி சார் பாட்டு எழுதணும்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டப்போ செலவு தோத்துருச்சு இந்த படத்துல, அதனால எனக்கு வந்து பல்லவி மாத்தி கொடுங்க அப்படின்னு. நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால நீ கொடுத்த செக்கே நான் போடாம வச்சிருக்கேன், இங்க வா உனக்கு என்ன டவுட்டு அப்படின்னாரு. இல்ல காதல் தோத்துருச்சு அப்படின்னா, காதல் தோக்கலடா, காதலர்கள் தான் தோத்துருக்காங்க. காதல் என்னைக்குமே தோக்காது, அது கான்ஸ்டன்ட், அது கடவுள். இவங்க தான் வருவாங்க, முட்டுவாங்க, தோத்து போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க, இப்படி போயிடுவாங்களே தவிர காதல் என்னைக்குமே தோக்காது. அதுதான்டா பாட்டு, கிளம்புறான்ட்டாரு. ஆமால அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலில் விழுந்து பேப்பரை வாங்கிட்டு வந்து. உங்களுக்கு எவ்வளவு ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு சார்? நினைவுகளாலே நிச்சயதார்த்தம் நடந்தது அவனோடு. அது என்னன்னா முழு கதையும் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஓகே, முழு கதையும் அவருக்கு ரொம்ப அழகா இருக்கும். விஷுவல் பண்ணது ஒரு 3:30 மணிக்கு எழுதுவாரு. அவர் சொல்லுவார் நம்ம கிட்ட, பிரம்ம முகூர்த்தத்தை 3:30 மணிக்கு உட்கார்ந்து எழுதும் போது வேற ஒன்று நடக்கும்டா அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி 5 மணி 5:30 நமக்கு கால் பண்ணிடுவாரு, டே ரெடியா இருக்கு வந்து வாங்கிட்டு போ அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு உழைப்பு, அந்த மாதிரி ஒரு அன்பு, அவரோடலாம் நாம் பயணித்தோம்ன்றது ரொம்ப பெரிய சந்தோஷம்.